ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக யூடியூப் சொன்ன புது மானிட்டேஷன் பாலிசி ஜூலை 15, 2025 பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. அவங்க அந்த பாலிசியில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, இதனால் எந்தெந்த சேனலில் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் யாரெல்லாம் மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்கள் சேனல் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் பற்றி இந்த கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த அப்டேட்டால் யாருக்கெல்லாம் யூடியூப்பில் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் புதுசாக மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் மானிட்டேஷன் கிடைக்காது அதை பற்றி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே ஆகலைங்க. நம்ம எதிர்பார்த்தது வேறு, ஆனால் யூடியூப் பண்ணியிருக்கிற விஷயம் வேறு. நம்மளை வச்சு நல்லாவே காமெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எதனால் இப்படி சொல்கிறேன்னா, அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஒரிஜினல் அண்ட் அத்தன்டிக் கண்டென்ட் மட்டும் தான் யூடியூப்பில் இருக்கணும்னு பார்க்குறோம், அதனால் எல்லோரும் அதை தான் போடணும். அதனால் ரிப்பீட்டட் கண்டென்ட் யார் போடுறாங்களோ, மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட் யார் போடுறாங்களோ அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம், அவங்களாம் இதுக்கப்புறம் மானிட்டேஷன் கிடைக்காது, இப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லா டெக் சேனலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து யாராவது ரிப்பீட் கண்டென்ட் போடுறாங்களோ, இல்லை ஆல்ரெடி போட்டவங்க யாராவது ரிப்பீட் கண்டென்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மானிட்டேஷன் வாங்க முடியாது. ஏஐ சேனலில் தான் இந்த பாதிப்பு. அதேமாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க, ரியாக்ஷன் சேனலில் தான் இந்த பாதிப்பு. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துலாம் வீடியோ போடக்கூடாது, ஃபேஸ் இருந்தால் தான் அதுதான் ஒரிஜினல் கண்டென்ட், அதுக்கு தான் மானிட்டேஷன் கிடைக்கும், அப்படின்லாம் நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் மானிட்டேஷன் கேன்சல் ஆக போகுது, யூடியூப் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் மட்டும் தான் போட சொல்ல போகிறாங்க போல், அந்த மாதிரிலாம் நினச்சி தேவையில்லாமல் பயத்தை கிளப்பி விட்டாங்க. ஆனால் யூடியூப் சொல்ல வந்ததை தெளிவாக இப்போ சொல்லியிருக்கிற மாதிரி அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆயிருக்காதுங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு பயந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்னா என்ன, ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்ன, அத்தன்டிக் கண்டென்ட்னா என்ன, அதே மாதிரி வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, ரிப்பீட்டட் கண்டென்ட்னா என்ன, அதேமாதிரி மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட்னா என்ன அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி போட்டுருப்போம். இந்த மாதிரி உங்கள் சேனலில் இருந்தால் அதெல்லாம் ப்ரைவேட் பண்ணி வச்சுடுங்க. எதனாலனா இந்த மாதிரி சொல்கிறாங்க, உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூடியூப் என்ன தான் கொண்டு வர போகிறாங்க நம்மளுக்கு சரியாக தெரியல. ஜூலை 15 வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் போன வீடியோடைய. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இது ஒரு சின்ன அப்டேட்டுங்க. அவளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ரிப்பீட்டட் கண்டென்ட்டில் ஒரு சின்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. ஓகேங்களா? எதனால் பாதிப்பு கிடையாது அப்படின்னா, இந்த ரிப்பீட்டட் கண்டென்ட் பாலிசி வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்குதுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற விஷயம் தான். இப்போ உங்கள் சேனலில் நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் சேனலில் ரிப்பீட்டட் கண்டென்ட் இருந்தால் உங்களுக்கு மானிட்டேஷன் தர மாட்டாங்க. ரிப்பீட்டட் கண்டென்ட் சொல்லிட்டு மானிட்டேஷன் வந்து தராமல் விட்டுருவாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதுவே நீங்கள் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கினவங்களா இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ரிப்பீட்டட் கண்டென்ட் உங்கள் சேனலில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் சொல்லி மானிட்டேஷனை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு திரும்ப வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போ இருக்கிற ரூல்ஸ், இப்போ இல்லை எப்போவுமே இருக்கிற ரூல்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அவங்க ஒரு சின்ன அப்டேட் தான் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வெறும் ரிப்பீட்டட் கண்டென்ட்னு இருந்த விஷயத்தை வந்து அது கூட வந்து மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மானிட்டேஷன் கேன்சல் பண்ணும்போது ரிப்பீட்டட் கண்டென்ட் இருந்தால் ரிப்பீட்டடஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்களே, அதை வந்து எடுத்துட்டு இன்அத்தன்டிக் கண்டென்ட் அப்படின்னு அங்கே ஷோ ஆகுமா. இதுதாங்க அப்டேட். எல்லாம் ஒரு அப்டேட்னு சொல்லிட்டு நம்மளை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரே ஒரு மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் கூட சேர்த்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் அங்கே மென்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக இன்அத்தன்டிக் கண்டென்ட் மென்ஷன் ஆகுமா இதுக்கப்புறம். ஓகேங்களா? அங்கே ஷோ ஆகுமா. ஓகேங்களா? அது தாங்க அப்டேட்டு. இதை முன்னாடியே அவங்க போட்டிருந்தா நம்ம இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சின்ன விஷயத்தை எல்லாரும் ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளத்தை இந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. ஆனால் மற்றவங்க நம்ம குறை சொல்லவே முடியாது. எதனாலனா யூடியூப் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனில் அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஒரிஜினல் கண்டென்ட், அத்தன்டிக் கண்டென்ட் மட்டும்தான் யூடியூப்பில் இருக்கணும். ரிப்பீட்டட் கண்டென்ட் அண்ட் மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட்டை வந்து நாங்கள் கம்மி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி சேனல் மானிட்டேஷன் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் எல்லோரும் வந்து இதுக்கப்புறம் நடக்க போது போலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சில பேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே பூந்து பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் வந்து உள்ளே பூந்து தேவையில்லாத விஷயம்லாம் கிளப்பி விட்டாங்க. இது வந்து நடக்கிறது தான். ஓகேங்களா? இது யூடியூப் பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு காரணமும் இருக்குது. எதனாலனா இப்போ வர புது கிரியேட்டர்கள் வந்து யூடியூப் மானிட்டேஷன் பாலிசி வந்து தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன மாதிரி யூடியூப்பில் வீடியோ பண்ணணும், எப்படி போட்டால் மானிட்டேஷன் கிடைக்கும், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. புதுசாக வரவங்களுக்கு அந்த ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எல்லோரும் யூடியூப்பில் வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு ஏஐ கண்டென்ட் ஈஸியாக போட்டு பணம் சம்பாதிக்கலாம்
இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வீடியோஸ் போடுறத பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக சொல்ல நிறைய பேர் அப்படி இருக்கு போல அப்படி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ரூல்ஸ்லாம் தெரியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய அப்டேட்டே இல்லை பெரிய விஷயத்த சொல்லும்போது என்ன ஆகுனா எல்லாரும் அதுக்குள்ளே டீப்பாக பார்ப்பாங்க. அப்போ வந்து நிறைய ரூல்ஸ் இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது மானிட்டேஷன் பாலிசினா என்ன, யூடியூபோட மானிட்டேஷன் பாலிசினா என்ன, அது எப்படி இயங்குது, நம்ம எப்படி வீடியோலாம் போனோம் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க இந்த அப்டேட்னால, இந்த பிரச்சனையினால. ஓகேங்களா. ஆனால் யூடியூப் அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக வந்து கொண்டு வரல. இது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஓகேங்களா. எப்படி ப்ரோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க எந்த பிரச்சனையும் வராதான்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிற அந்த அப்டேட்டில் அப்படி தாங்க வந்திருக்கு. சின்ன ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் இது ரிப்பீட்டர்ஸ் கண்டென்ட்டில். அது என்னன்னா, மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட்டை வந்து உள்ளே சேர்த்துருக்குறோம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் நாங்கள் மென்ஷன் ஆகாது. அதுக்கு பதிலாக அதோட பேரை இன்அத்தென்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் எந்த விதமான சேஞ்சஸுமே நாங்கள் கொண்டு வரல. அந்த பாலிசியில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்லாம் ஏதாவது நாங்கள் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் நம்ம பயப்படணும். எதனாலனா அந்த ரூல்ஸையும் எடுத்து பார்க்கணும். அதில் யாரெல்லாம் வீடியோ போடலையோ அவங்களுக்கு தூக்குவோம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி எதுவுமே வரல. இது சின்ன அப்டேட். ஆனால் யூடியூப் வந்து இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் மானிட்டேஷன் பாலிசி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே நடந்திருக்கு. இப்போ யூடியூப்லேயே இந்த பாலிசிலாம் ஆல்ரெடி இருக்கிறதாங்க. ரிப்பீட்டட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட், டிசிப்டிவ் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி டிசிப்டிவ் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது மானிட்டேஷனுக்காகவே. ஓகேங்களா. இந்த வீடியோலாம் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என் சேனலே வந்து மானிட்டேஷன் வாங்க சேனல் தான்ட்டு. இப்போ நாளைக்கு நான் ரிப்பீட்டட் கண்டென்ட் போடுறேன்னா ஒரு வீடியோ 2 வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் நான் 3வது நாளோட தொடர்ச்சியாக இதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் சொல்லிட்டு மானிட்டேஷன் கேன்சல் பண்ணுறாங்க. இது அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அல்காரிதம் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதனால் நீங்கள் தப்பு பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸ் தான். இது நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான் திரும்பவும் ஞாபகப்படுத்திருக்காங்க. அவ்வளோதான். அப்போ இந்த அப்டேட்லேருந்து எதை யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வீடியோ போடுறவங்க நீங்கள் வந்து மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட் போடக்கூடாது. ஏன்னா அதை வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ரிப்பீட்டட் கண்டென்ட்னா என்னென்னா, உங்கள் சேனலில் ஒரு 2 வீடியோக்கு மேலே சேம் டெம்ப்ளேட்டு, சேம் வீடியோட டைட்டில் தமிழில் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இதெல்லாம் சேமாக வைக்கிறீங்க ஒரு 2 வீடியோக்கு மேலே அப்படின்னா அதுதான் ரிப்பீட்டட் கண்டென்ட். சில பேர் லைவ் போட்டிருப்பீங்க, சேம் டைட்டிலே லைவ் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் வந்திருக்கும். இதே மாதிரி வந்து உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜ், ஆடியோ, வீடியோ இது எல்லாம் திரும்ப நிறைய வீடியோக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட் வரும். இதுதான் ரிப்பீட்டட் கண்டென்ட். இதுக்கு முன்னாடி ரூல்ஸ் இப்படி தான் இருந்தது. இதில் வந்து மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட்டையும் உள்ளே சேர்த்துருக்காங்க. மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட்னா என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு நாள் எக்கச்சக்க வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா. ஒரு வீடியோ போடுறதே பெஸ்ட்டு தான். நிறைய வீடியோலாம் போடாதீங்க. அடுத்து வந்து லோ வேல்யூ கண்டென்ட் சொல்லுவாங்க. உங்கள் வீடியோவில் பெருசாக வந்து எஃபெக்ட் இருக்கிற மாதிரியே தெரியாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்ட மாதிரியே தெரியாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு ஏதாவது ஒரு இமேஜ் வச்சோ இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் வச்சோ நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா. இப்போ நீங்களும் இப்படி தானே இப்போ பண்ணுறீங்க. அதெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா, நான் 10 நிமிஷம் வீடியோ போடுறேன், 14 நிமிஷம் வீடியோ போடுறேன். நம்மள மாதிரி யாருமே வீடியோ போடுறது இல்லை. ஓகேங்களா. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எதுக்கு இவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்கும் நமக்கும் வந்து டிஃப்ரெண்ட் காட்டணும். ஓகேங்களா. நம்ம பேசுகிற மாதிரி யாரும் யூடியூப்பில் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யூனிக்காக இருக்கணும். நீங்கள் தனியாக தெரியணும். இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் சொன்ன விஷயத்தையே, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தையே நீங்கள் பெருசாக எக்ஸ்பிளைனும் பண்ணாமல் 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு எந்த எஃபெக்டும் இல்லாமல் ஸ்மால் எஃபெக்டில் வீடியோ போடுறீங்க அப்படின்னா இது வந்து அந்த மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட் கீழே வரும். அதை வந்து இப்போ ரிப்பீட்டட் கண்டென்ட்டில் சேர்த்துருக்காங்க. அவ்வளோதான். இதுமாரி இந்த கண்டென்ட் உங்கள் சேனலில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகுது இல்லை மானிட்டேஷன் கொடுக்காம போயிட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து இன்அத்தென்டிக் கண்டென்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்அத்தென்டிக் கண்டென்ட் சொல்லிட்டு மானிட்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதில் ரிப்பீட்டட் கண்டென்ட் ப்ளஸ் வந்து மாஸ் ப்ரொடியூஸ் கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணால் போதும் உங்களுக்கு திரும்ப வந்து மானிட்டேஷன் கிடச்சிரும். அவ்வளோதானே ப்ரோ. அப்போ இந்த ஏஐ கண்டென்ட் ரியாக்ஷன் சேனல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பண்ணலாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்கள் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் கண்டென்ட்னா ஓன் வீடியோனா என்னென்னு சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஃபேஸை வச்சு இல்லை நீங்கள் வந்து ஏதாவது வீடியோ பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா உங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணியிருக்கணும். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போட்டாலும் சரி. இது 2த்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்கும். அது இப்போ வரையும் இந்த ரூல்ஸ் தான். ஓகேங்களா. இது மாறலை. ஓகேங்களா. இப்போ யூடியூப்பில் வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் தராங்க அப்படின்னாலே அப்போ உங்கள் வீடியோவில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒன்று நல்லதாக பண்ணியிருக்கீங்க. உங்கள் வாய்ஸ் இருக்குது இல்லை உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. அப்படி இல்லை ஏஐ வச்சு ஏதாவது பண்ணியிருக்கீங்க இல்லை ரியாக்ஷன் சேனல் பண்ணியிருந்தாலுமே அதில் உங்கள் எஃபெக்ட் ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு தான் அவங்க மானிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு மானிட்டேஷன் தரல இல்லை மானிட்டேஷன் கேன்சல் ஆயிருக்குன்னா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு யூடியூபோட மானிட்டேஷன் பாலிசி மீறி அதுக்குள்ளே வர
வராத மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கு. இல்லை மானிட்டைசேஷனே தரலன்னு வந்து நம்ம தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஏஐ கண்டென்ட் போடுறவங்க, ரியாக்ஷன் சேனல் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிருக்குன்னா, அப்போ நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து உங்கள் வீடியோவில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வேறு எதுவும் வந்து சேஞ்சஸ் போயிடாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் மீறி போனாலுமே யூடியூப் வந்து உங்கள் மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணவும் ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்தமாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? எதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் பேச வைக்கிறாங்க, எதுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னா, நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் ரூல்ஸை பற்றி அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதான் அப்டேட். ஓகேங்களா? வேறு எதுவும் பெருசாக கொண்டு வரல. இதை தான் அவங்க வந்து அதில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்டு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா அது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதிலே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ் பண்ண வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.